வெஜ் புலாவ் செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து ஸ்லைஸ் பண்ணின 2 வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நாம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை எல்லாம் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, வெறும் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து தட்டு போட்டு மூடி வேக விடலாம். 2 கட் பண்ணின தக்காளி, 2 நீல வாக்கில் கட் பண்ணின பச்சை மிளகாய், 10 நிமிஷம் ஊற வச்ச பிரியாணி ரைஸ் ஒரு ஆழாக்கு எடுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி புதினா சேர்த்து கிளறி விட்டு குங்குமப்பூவை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு புலாவில் சேர்த்துக்கலாம். புலாவ் ஃபைனல் ஸ்டேஜில் தம் வைக்க போகிறோம். இப்போது புலாவுக்கு தேவையான நெய்யும் உப்பும் சேர்த்து தோசைக்கல் மேலே குக்கரை வச்சு மூடி மேலே வெயிட் வச்சு லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் வேக விடலாம். இதோ இப்போ சுவையான வெஜ் புலாவ் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.